எஸ். இப்ப நம்ம பார்க்க போறது 4th கொஸ்டின். 4th கொஸ்டின ஃபர்ஸ்ட் படிச்சிடலாம். A stone is dropped into a quiet lake and the waves move in circle at the speed of at the instant when the radius of the circular wave is 7.5 centimeter. How fast is the enclosed area increasing? சூப்பர் இல்லங்க. கொஸ்டின் செம்மையா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. நம்மலாம் சின்ன வயசுல போர் அடிக்கும்போது என்ன பண்ணுவோம்? அமைதியா இருக்கிற ஒரு பக்கெட்லயோ, இல்ல லேக்லயோ என்ன பண்ணுவோம்? ஸ்டோன தூக்கி போட்டு விளையாடுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த தம்பியும் வந்து குவைட் லேக்ல வந்து அவர் கல்ல தூக்கி போட்டுருக்காரு. அவர் பாருங்க அதோட நிறுத்தாம, அங்க சயின்டிஃபிக்கா மேத்தமேட்டிக்கலா என்ன ஆகுதுங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காரு. என்னன்னா, அந்த வேவ்ஸ் வந்து சர்க்கிளா மூவ் ஆகுதாமா. அந்த சர்க்கிளோட ஸ்பீட் வந்து 3.5 சென்டிமீட்டர் பெர் செகண்டாமா. அந்த மாதிரி மூவ் ஆகுற ஒரு வேவ் வந்து ரேடியஸ் 7.5 சென்டிமீட்டரா இருந்தா, எவ்ளோ ஏரியாவ கவர் பண்ணும்? அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்ம கண்டுபிடிச்சிடலாமாங்க? எஸ், வில் மூவ் அண்ட் அதர் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் இல்ல ரேட் எல்லாம் இல்லையே மேம், நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட்டுக்கு பதிலா தான் இந்த ஹிண்ட் குடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸ்பீட் வந்து 3.5 சென்டிமீட்டர் பெர் செகண்ட். யூ ஆல் நோ ஸ்பீடோட ஃபார்முலா என்னங்க? இதெல்லாம் சைட்ல ஒர்க் அவுட்காக பண்றேன். பட் இதுக்கு அடுத்து நீங்க இப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஸ்பீட் அப்படின்னா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். குட், வெரி குட். ஸோ டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? யூனிட்ஸும் பாருங்க சென்டிமீட்டர் பர் செகண்ட் இருக்கு. ஸோ டிஎஸ். டிஎஸ் அப்படிங்கிறது இங்க டிஸ்டன்ஸுங்கிறது யாரை பொறுத்து இருக்கு? ரேடியஸை பொறுத்து இருக்கு. ஸோ இங்க டிஆர். ஆர் தான் ரேடியஸ். டிஆர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இந்த யூனிட்ஸை பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிடலாங்க. யாரை வச்சு எழுதுறாங்க? சென்டிமீட்டர் பர் செகண்ட். யாராவது பர் செகண்ட்ல கொடுத்தாங்கன்னா அவங்க தான் இங்க டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன் அர்த்தம். ஸோ dr by dt தான் 3.5 சென்டிமீட்டர் per செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ the given thing is dr by dt which is equal to 3.5 சென்டிமீட்டர் per second. ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 7.5 சென்டிமீட்டர். ஸோ ஏரியா என்க்ளோஸ்னு கேட்குறாங்க. ஸோ டு ஃபைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா என்க்ளோஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். இவங்க எல்லாருமே கிவன். ஸோ டு ஃபைண்ட் ஏரியா என்க்ளோஸ் அப்படின்னும்போது டிஏ பை டிடியை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்போ ஆரோட வேல்யூ 7.5 சென்டிமீட்டராக இருக்கும்போது எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஸோ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள் அப்படின்ட்டாங்க. அப்போ நமக்கு ஏரியா ஆஃப் த சர்க்கிள் தெரியும். ஏ ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா டிஏ பை டிடி தான் நமக்கு வேணும். அப்போ டி பை டிடி ஏரியாவோட வேல்யூ பை ஆர் ஸ்கொயர். நீங்கள் அப்சார்ப் பண்ணீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி இருந்த சம்ல எல்லாம் ஃபங்க்ஷன் வேல்யூ என்னவோ வித் ரெஸ்பெக்டும் அதே மாதிரி இருந்தது. பட் இங்கே ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்ல இருக்கு. வித் ரெஸ்பெக்ட் டு இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி. நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல சொன்னோம் இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் சம்ல பேசிக்ஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி தான் பண்ணணும். என்ன பண்ணணும்? பை இஸ் கான்ஸ்டன்ட். ஆர் பண்ணினா 2r வித் ரெஸ்பெக்ட் டு பண்ணணும். ஆருங்கிற ஃபங்க்ஷனை டீங்கிற ஃபங்க்ஷனால டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ dr by dt. Hope you are clear with it. So 2 pi r dr by dt. dr by dt இந்த வேல்யூ தான் கொஸ்டின்லேயே given. It is 3.5 centimeter per second. ஸோ அந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். 2 pi r 3.5. 3.5 can also be written as 7/2. வேணும்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கூட எழுதலாம். மோஸ்ட்டாக இந்த மாதிரி டெசிமலில் கொடுத்தா அப்ளைட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் ஈஸியாக கன்வெர்ட் ஆகி கேன்சல் ஆகிற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ ஜஸ்ட் செக் வித் இட். ஸோ 7/r is your answer. ஸோ வாட் we get? dA by dtயோட வேல்யூ 7/r. இதோட முடிஞ்சதுல இந்த சம் நம்மளை என்ன வேல்யூக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஆர் வந்து 7.5 இருக்கும்போது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வி ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் dA by dt. அதில் ஆர் ஈக்குவல் டு 7.5 இப்படி இருக்கும்போது என்ன வேல்யூ அப்படிங்கிறாங்க. ஸோ 7 இன்டூ பை இன்டூ 7.5. ஆருக்கு பதிலாக 7.5 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதணும். ஸோ இஃப் யூ மல்டிப்ளை அண்ட் you solve for it, you will get 52.55. இதுதான் ஆன்சராக இருக்கும். இதோட சம் முடிஞ்சிருச்சான்னா நாட் எட். dA by dt r equal to 7.5 which is equal to 52.5. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்கு. யூனிட்ஸ் எழுதணும். ஏரியாவை எப்படி மெஷர் பண்ணுவீங்க? சென்டிமீட்டர் ஸ்கொயர். டைம் எப்படி மெஷர் பண்ணுவீங்க? செகண்ட்ஸ். ஸோ யோர் ஃபைனல் ஆன்சர் வில் பி 52.5 pi centimeter square per second. Bye.